அனைவருக்கும் வணக்கம். ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே கிடையாதுங்க. இங்க காசு அதிகமா இருந்தா சம்பாரிக்கிறது ஈஸி. காசு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சம்பாரிக்கிறதுக்கு கஷ்டப்படணும். ஆர் அட்லீஸ்ட் நம்ம வந்து இந்த காசு அதிகமா வச்சிருக்கவங்க எத வச்சு சம்பாரிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, மேபி அவங்க எப்படி திங்க் பண்றாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்ம ப்ராஃபிட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில நம்ம இந்த காசு அதிகமா வச்சிருக்கிறவங்க, அதிகமா வச்சிருக்கவங்கன்னா சும்மா 1 கோடி 2 கோடி வச்சு ட்ரேட் பண்றவங்க கிடையாதுங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் ஆயிரக்கணக்கான கோடிகளை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க எந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறாங்க, அதுக்கு அவங்க இந்த ஆர்டர் பிளாக் அப்படிங்கிற விஷயத்த எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்டலாம் நிறைய காசு இருக்குங்க. ஸோ அவங்கள்ட்ட இருக்கிற காசை உதாரணத்துக்கு ஒரு 5000 கோடி இருக்குன்னு வைங்களேன். அந்த 5000 கோடி காசை ஒரே இடத்துல ட்ரேடில் வந்து போட்டாங்க அப்படின்னு வைங்களேன், மார்க்கெட் கிராஷ் ஆயிரும். ஸோ ஒரே நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 பாயிண்ட் அளவுக்கான சரிவும் வரும், ஏற்றமும் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு கேஸை கிரியேட் பண்ணிடும். அதனால் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட எவ்வளோ காசு இருந்தாலும் சரி, அதை அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து இறக்குவாங்க மார்க்கெட்டில். ஆன் த கோல் அவங்க வந்து இறக்கவே மாட்டாங்க. அப்படி அவங்க அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறக்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, உதாரணத்துக்கு இது ஒரு ஆர்டர் பிளாக். ஆர்டர் பிளாக்னா முதல்ல நான் என்னன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை கீழே இறக்குது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 1000 கோடியை மட்டும்தான் அவங்க இறக்குவாங்க. ஃபர்தராக மார்க்கெட் கீழே வருது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி ஒரு 1000 கோடி இறக்குவாங்க. ஸோ மொத்தமாக 5000 கோடி இருக்குது, அதில் 1000 கோடி இங்கே இறக்கிட்டாங்க, இன்னொரு 1000 கோடி இங்கே இறக்கிட்டாங்க. ஃபர்தராக மார்க்கெட் கீழே வருது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் அவங்க எந்த காசையுமே இறக்க மாட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் கீழே தான் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல தான் ரீட்டைல் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த காசையும் இறக்குவாங்க. அப்போது அந்த ரீட்டைல் பீப்புளெலாம் காசை இறக்குனதுக்கப்புறமா அவங்க வந்து எல்லா ரீட்டைல் பீப்புளும் சேர்த்து ஒரு 1000 கோடி காசை இறக்குறாங்கன்னு வைங்களேன். அங்கேருந்து அப்படியே மேலே கொண்டு போய் இந்த ரீட்டைல் பீப்புளோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு இவங்க இனிஷியலாக வந்து காசு இறக்க ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்து வரைக்கும் ப்ரைஸை கொண்டு போயிட்டு இங்கே திருப்பி வந்து அவங்க ஒரு 3000 கோடி இறக்குவாங்க. அப்போது 1000 கோடி இங்கே இறக்குறாங்க, 1000 கோடி இங்கே இறக்குறாங்க, திருப்பி ஒரு 3000 கோடி இந்த இடத்துல இறக்குறாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு அந்த 1000 கோடி இறக்குன இடம் தான் ஆர்டர் பிளாக். அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி அவங்க 1000 கோடி இறக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸில் ஒரு இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். அதாவது சருன்னு மார்க்கெட் கீழே விழுகுது, ஆர் இந்த மாதிரி மேலே போகுது அப்படின்னா இதை தான் நம்ம இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ப்ரைஸ் வந்து விக்காக போட்டு போயிட்டுருக்கு. எப்போவுமே இந்த விக்காக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அங்கே பேலன்ஸ்டாக இருக்குது. மார்க்கெட் கீழே வருது, ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுது, மேலே போகுது. அந்த மாதிரி ஒரு சரியான விதத்தில் மார்க்கெட் பிஹேவ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஆனால் இன்னைக்கு மார்னிங் மேலே போனதாகட்டும், ஆர் இங்கே விழுந்த ஃபால் ஆகட்டும், இங்கே விழுந்த ஃபால் ஆகட்டும், இங்கே விழுந்த ஃபால் ஆகட்டும், இது எல்லாமே ஒரு இம்பேலன்ஸால் கிரியேட் பண்ணப்பட்டது. அப்படி இல்லை அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்களோட காசை இறக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்போவுமே ப்ரைஸ் வந்து சல்லுன்னு வித்தவுட் அ விக்கு கீழே விழுந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து ப்ரைஸ் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்மார்ட் மணி கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த ஃபேர் வேல்யூ கேப் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இதில் வந்து நீங்கள் ஆர்டர் பிளாக்கை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற இடம் தான் ஆர்டர் பிளாக். அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக். இன்றைக்கி மார்னிங் பாருங்கள், இந்த இடத்துல அதே மாதிரிங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து பெரிய விக் இல்லாமல் பெரிய தூரத்துக்கு போயிருக்கு. அப்போது இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஸ்விங் லோ இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் ஆர்டர் பிளாக். இப்போது இந்த ரீஜியனே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் தான். ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் கிடையாது, ஒரு ஜோன். எப்போவுமே இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து வாங்க மாட்டாங்க, மல்டிபிள் இடத்துல வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு லைனாக நம்மளால் வரையவே முடியாது, அது ஒரு ஜோன் தான். அந்த விதத்தில் தான் ஆர்டர் பிளாக் ஒரு ஜோன். அப்போ இந்த ஜோன் அப்படிங்கிறது ஒரு ஆர்டர் பிளாக் ஜோன். அதனால தான் ஈவன் தோ மார்க்கெட் கீழே விழுந்திருந்தாலும் கரெக்டாக ஏன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போகுது, ஏன்னா ஆர்டர் பிளாக் இருக்கிறதுனால. இது இந்த ஒரு எக்ஸாம்பிளில் மட்டும் கிடையாதுங்க. இன்றைக்கி மார்னிங் ப்ரைஸ் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அதற்கு காரணமும் இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 14th அன்னைக்கு மார்க்கெட் வந்து கடும் சரிவை சந்திச்சு கீழே போச்சு. அப்போ பாருங்கள், இதுதான் ஓப்பன் ஆன இடம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக் ஜோன். ஏன் இவ்வளோ பெரிய ஜோன் இதை நான் போடுறேன் அப்படின்னா, அதோட விக்கு இங்கே இருக்குது. அந்த ஃபால் ஸ்டார்ட் ஆன இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மிகப்பெரிய ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போது இதை தான் நம்ம வந்து ஒரு ஆர்டர் பிளாக்காக போடணும். இது ரொம்ப பெருசாக இருக்குது, பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பியரிஷ் ஆர்டர் பிளாக், ஏன்னா மார்க்கெட்டை கீழே இருக்கிறாங்க. ஓகேங்களா, அது கரெக்டாக இன்றைக்கி மார்க்கெட் இந்த இடத்துக்கு வருது, இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இருக்குது, ரிவர்ஸில் கீழே போகுது. கீழே எவ்வளோ தூரம் போகுது, ஆல்ரெடி இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் போகுது. இந்த இடத்துல மட்டும்தான் ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, இந்த இடத்துலையும் ஒரு ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆயிருக்கு. உங்களுக்கு அந்த அன்னைக்கு கீழே போனது திருப்பி ரீட்ரேஸ் ஆகி மேலே வந்துச்சு பார்த்தீங்களா, அப்படி மேலே வந்தப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆயிருக்கு. அதாவது இந்த ஜோனில் ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆயிருக்கு.
இங்கே நிறையா இருக்குது. நான் வந்து இது எல்லாத்தையும் முதல்ல டெலீட் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஆல்ரெடி பேரிஷ் ஆர்டர் பிளாக் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. மார்க்கெட்டால் அவ்வளோ தூரம் போக முடியல, இந்த இடத்துலேயே போய் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த ரிவர்ஸ் ஆன இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக்காக இப்போது ஆக்ட் ஆகுது. அப்போது கீழே இருக்கிறது ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக், மேலே இருக்கிறது ஒரு பியரிஷான ஆர்டர் பிளாக். இப்போது ப்ரைஸ் இவ்வளோ தூரம் போகுது, திருப்பி கீழே வருது. இங்கே பாருங்கள், இதில் வந்து கேப் டவுனில் இங்கே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் அகைன் மேலே போயிட்டு இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து, இங்கே பாருங்கள் கரெக்டாக ஆர்டர் பிளாக் கிட்ட சப்போர்ட் எடுக்கல. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது ஒரு ஜோன் அப்படிங்கிறது 90% ஆஃப் த டைம் இதுக்கு முன்னாடியே ரிவர்ஸ் ஆயிரும். பட் கேப் டவுனில் நடந்த கேஎஸ்ஆல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபால்க்கு அப்புறமா திருப்பி மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அன்றைக்கி ஃபுல் டே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ரிவர்சல் எடுத்திருக்கு, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ரிவர்சல் எடுத்திருக்கு. அப்போது ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இருந்த இந்த ஆர்டர் பிளாக்கால் அவங்க வந்து ப்ரைஸை கிவ் அப் பண்ணலை. அகைன் அடுத்த நாளும் பாருங்கள், மேலே இருந்து இந்த ஆர்டர் பிளாக்கில் இருந்தால் ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. எவ்வளோ தூரம் வந்திருக்கு, இந்த கீழே இருக்க இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் வந்திருக்கு. அண்ட் மோர் ஓவர் இன்றைக்கே கூட வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இதை ரெஸ்பெக்ட் பண்ணலை, இந்த ஆர்டர் பிளாக் கிட்ட வரல, அதுக்கு முன்னாடியே போயிடுச்சு. இப்போது இந்த இடத்துல சரசரன்னு கீழே விழுந்திருக்கு பார்த்தீங்களா. அப்போது இந்த இடம் இப்போ ஒரு ஆர்டர் பிளாக்காக ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியரிஷ் ஆர்டர் பிளாக். அப்போது மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவை தாண்டாமல் உங்களால் ஃபர்தராக மேலே போக முடியாது. அதே மாதிரி இந்த ஏரியாவை தாண்டாமல் கீழே போக முடியாது. இதுக்கு நடுவில் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த இடத்துல ஒரு டேரெக்ஷனலாக மார்க்கெட் மேலே போயிடும், அது கீழே போயிடும் அப்படின்னு நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது லாஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு டேரெக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக்கை தாண்டினதுக்கப்புறமா எடுத்தீங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் இதை ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்ம இந்த ஸ்விங் ஹையிலிருந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு. ஏன்னா சடனாக வந்து ஒரு ஃபால் வந்திருக்கா. அப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் பிளாக், ஒரு பியரிஷ் ஆர்டர் பிளாக். அடுத்த நாள் பாருங்கள், இந்த இடத்துலேயே வந்து அவங்க கொஞ்சம் காசு இறக்கியிருக்கிறாங்க. அடுத்த நாள் கேப் அப்பில் கரெக்டாக மார்க்கெட்டிங் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை கீழே இறக்கிட்டாங்க. அண்ட் அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள், திருப்பி இந்த நாள் வரைக்கும் இந்த ஆர்டர் பிளாக்கு கிட்ட மார்க்கெட் போகவே கிடையாது. அடுத்த நாள் பாருங்கள், இந்த இடத்துல கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த இடம் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு, பெரிய விக் இல்லாமல் சடன் போயிருக்கு. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக். அகைன் இது ஒரு பியரிஷ் ஆர்டர் பிளாக். அங்கே கீழே போயிட்டு மேலே வரான். இந்த இடத்துல பாருங்கள், அவன் ஆர்டர் பிளாக்கை ரெஸ்பெக்ட் பண்ணல, அதுக்கு மேலே போயிட்டான். ஆனால் அதுக்கு பதிலாக எதை ரெஸ்பெக்ட் பண்ணுறான், அந்த டே ஹையை ரெஸ்பெக்ட் பண்ணுறான். அங்கே போயிட்டு ஒரு டபுள் டாப் அடித்து ஃபர்தராக கீழே வந்துடுறான். கீழே விழுகும்போது இந்த இடத்துல இன்னொரு ஆர்டர் பிளாக் அவன் கிரியேட் பண்ணுறான். அப்போது அக்ரெசிவ் செல்லரோட அவன் கீழே வந்திருக்கிறான். இது வரைக்கும் இதுக்கிட்ட வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அகைன் மார்க்கெட் அதுக்கிட்டலாம் வரல. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் வந்திருக்கு. உங்களுக்கு கான்செப்ட் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் வந்துடுது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த கேண்டிலும் ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. பெரிய விக் இல்லாமல் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. அப்போது இந்த கேண்டிலுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டிலோட விக்கு வரைக்கும் நம்ம வந்து ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணணும். அகைன் பாருங்கள், மார்க்கெட் நல்ல ரிவர்ஸாக எவ்வளோ தூரம் வந்திருக்கான், ஆர்டர் பிளாக் வரைக்கும் தான் வந்திருக்கான். அகைன் கீழே போயிட்டான். அப்போ இந்த ரிவர்ஸிலிருந்து திருப்பி கீழே போகிறோம் பார்த்தீங்களா. அகைன் இந்த இடம் ஆர்டர் பிளாக்காக ஆக்ட் ஆகுது. சேம் இடத்துல திருப்பியும் டபுள் ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. அந்த வகையில் பார்க்கும்போது இதுவும் ஒரு ஆர்டர் பிளாக் தான். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஹெவி செல்லிங் வந்திருக்கு. அகைன் பாருங்கள், இதுவும் ஒரு ஆர்டர் பிளாக் தான். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி செல்லிங் வந்திருக்கு. அகைன் பாருங்கள், இதுவும் ஒரு ஆர்டர் பிளாக் தான். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஹெவி செல்லிங் அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போது திருப்பி மார்க்கெட் கேப் அப் ஆச்சு பார்த்தீங்களா. அதனால் ஏன் கீழே விழுகுதுன்னா இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இருந்ததுனால தான் கீழே விழுகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போ எடுத்துக்கிட்டாலும் சரி, மார்க்கெட் கண்டிப்பாக அந்த ஆர்டர் பிளாக்கை ரெஸ்பெக்ட் பண்ணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. இந்த இடத்துல ப்ரைஸ் செம்மையாக கீழே விழுந்துருக்குங்களா. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது இருக்குது. ப்ரைஸ் பாருங்கள், எத்தனாம் தேதி, 13ஆம் தேதி கரெக்டாக இந்த ஆர்டர் பிளாக் கிட்ட வந்து தான் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேரிஷாவே தான் பார்த்துட்ருக்கோம். ஆர்டர் பிளாக் எல்லாமே மோஸ்ட்லி பேரிஷாக தான் பார்த்துட்ருக்கோம். புல்லிஷாவே பார்க்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக் இருக்குது. இங்கே பாருங்கள், வந்து ரெஸ்பெக்ட் ஆகி திருப்பி மேலே போயிருக்கான். அகைன் வந்து உடச்சிட்டு கீழே வரும்போது இங்கே பாருங்கள், ப்ரைஸால் இன்னும் அதை தாண்ட முடியல. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பியரிஷ் ஆர்டர் பிளாக். நம்ம முன்னாடியே பார்த்ததே வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு புல்லிஷ், இது வந்து ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக். ஒரே நிமிஷம் இருங்க. இங்கே இருக்கிறது ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக். ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு. ஆனால் எப்போ அது உடைக்கப்படுதோ, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கேண்டலோட உடைக்கப்படுது. அப்போது இந்த இடத்துல ஓவர்லேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியரிஷ் ஆர்டர் பிளாக் வந்து ஃபார்ம் ஆகுது.
அப்போது சப்போர்ட் பிகம் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட்னு சொல்லுவாங்க டெக்னிக்கல் அனாலிசிஸில். அந்த மாதிரி இந்த இடத்துல புல்லிஷாக இருந்தது, இந்த இடத்துல கிவ் அப் பண்ணிடுறாங்க, அவங்களால ஸ்ட்ரென்த் கூட தூக்க முடியல. இப்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்கன்னா அவங்களாலையும் 100% ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பண்ண முடியாது. அப்போது இங்கே இருந்த அக்ரெசிவ் பையர்ஸை விட இங்கே பாருங்கள் திருப்பி இங்கே இறக்குறாங்க பார்த்தீங்களா, இங்கே இறக்குறாங்க பார்த்தீங்களா, இவங்களோட காசு இந்த இடத்துல ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது. இப்போ எஃப்ஐஏ இருந்துட்டாலுங்க நிறையா நாட்டில் இருக்கிற எஃப்ஐஏ இருக்கிறாங்க. ஒரு எஃப்ஐ சிங்கப்பூரில் இருப்பார், ஒரு எஃப்ஐ வந்து யூஎஸில் இருப்பார், 2 பேர்த்துக்குள்ள கம்யூனிகேஷன்லாம் இருக்காது. அந்த நேரத்தில் யார் எங்கே இறக்குறது அப்படிங்கிறத கூட்டு சேர்றது தான். இப்போது ஒரு 4-5 எஃப்ஐ இருக்காங்க, ஒவ்வொருத்துக்கிட்டையும் 5000 கோடி இருக்குன்னு வைங்களேன். ஒரு எஃப்ஐ வந்து இங்கே 1000 கோடி இறக்குவார், இன்னொரு எஃப்ஐ இங்கே 500 கோடி இறக்குவார். அதே மாதிரி மார்க்கெட் மேலே போகணும்னு நினைக்கிறவங்க சில பேர் வந்து இந்த இடத்துல பணத்தை இறக்குறாங்க. ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்னு நினைக்கிற எஃப்ஐ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐன்னு சொல்ல முடியாது, இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஜெயிச்சிட்றாங்க. ஸோ தட் மார்க்கெட்டில் ஃபால் வருது. அப்படி வரதுனால தான் இன்னும் இந்த இடத்த தாண்ட முடியலை. ஓகேங்களா? அப்போது இன்கேஸ் இதை தாண்டிச்சு அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வந்துடும். ஸோ அப்படி லாஸ் வரும்போது மார்க்கெட்டில் எவ்வளோ பெரிய எஃப்ஐயாக இருந்தாலும் டிஐஏயாக இருந்தாலும் எல்லாருமே லாஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க லாஸ் பண்ணுற விகிதாச்சாரங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். பணம் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இப்படி தான் ப்ளே பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் சப்போஸ் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்னா டெக்னிக்கலாக உங்களுக்கு ஒரு லாங் காட்டினாலுமே அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் இப்போ இதை தாண்டிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ இது இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக் இருக்குது, பேரிஷ் ஆர்டர் பிளாக் இருக்குது. நம்ம இப்போ இதெல்லாம் விட்டுருவோம். ஸோ இதுக்கப்புறம் எப்படி இந்த ஆர்டர் பிளாக்கை வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டை கேப்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டை உங்களுக்கு வந்து தாண்டணும். இது இப்போ இன்றைக்கி வந்து கிரியேட் ஆன ஒரு ஆர்டர் பிளாக்கு, ஆல்ரெடி இந்த ஆர்டர் பிளாக் அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் இதை தாண்டினாலோ இல்லை இதை தாண்டினாலோ தான் வந்து ட்ரெண்டு. மேலே இதை தாண்டினா புல்லிஷ், கீழே இதை தாண்டினா பியரிஷ். இதை ரெண்டையும் தாண்டாத வரைக்கும் சைடு வேஸ் தான். ஸோ அடுத்த வாரத்தினோட வியூ வந்து சைடு வேஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணுறதுனா இதுக்கும் இதுக்கு இடையில செல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நான் இதை தாண்டினதுக்கப்புறம் நான் கீழே புட் ஆப்ஷனை செல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். பட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்படி தான் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு வரைய தெரியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இண்டிகேட்டர் டேப்பில் போயிட்டு சும்மா ஆர்டர் பிளாக் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா இந்த லக்ஸால்கோ அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதோட ஆர்டர் பிளாக்கை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ எந்தெந்த இடத்துல ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத அவங்க போட்டு காமிச்சிருவாங்க. இதில் இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா ஒரு ஆர்டர் பிளாக் வந்து மிட்டிகேட் ஆயிடுச்சு. அதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த ஆர்டர் பிளாக்கை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டான்னு வைங்களேன், அது வந்து வராது. அந்த ஆர்டர் பிளாக்கே வந்து இதாயிரும். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குதுன்னு சொல்கிறோம், ஆனால் அது வந்து ஏன் காட்டல அப்படின்னா அது மிட்டிகேட் ஆயிடுச்சு. மிட்டிகேட் ஆனால் எந்த ஆர்டர் பிளாக்கையும் காட்டாது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக் இருந்துச்சுங்க, ஆனால் ப்ரைஸ் இதை கிராஸ் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அப்போது அது மிட்டிகேட் ஆயிடுச்சு, அதை கேன்சல் ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்காரிதம் வந்து பார்த்திங்கன்னா அதோட கோடிங் எப்படின்னா ஆல்ரெடி இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற ஆர்டர் பிளாக்கை மட்டும்தான் காட்டும். அதுவும் நிறையாலாம் காட்டாது, உங்களுக்கு ஒரு லெவலுக்கு மட்டும்தான் காட்டும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் ஃபார்ம் ஆக போகிற எல்லா ஆர்டர் பிளாக்கையும் காட்டும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஸோ நான் சொன்ன கான்செப்ட் தான். ஒரு ப்ரைஸில் இம்பேலன்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு அதை வந்து வரைய தெரியல, ஃபைன் பண்ண தெரியலனா இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஆர்டர் பிளாக்கை ஃபைன் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதை 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் யூஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இருக்குது, கீழே இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து இங்கே பாருங்கள் கீழே நிறைய ஆர்டர் பிளாக் இருக்கிறதுனால மேபி 1 hour டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி ஆர்டர் பிளாக்கில் சொல்லுது. டெய்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள், டெய்லி டைம் ஃப்ரேமில் கீழே இந்த இடத்துல தான் ஆர்டர் பிளாக் இருக்குது, மேலே இல்லை. இந்த மாதிரி வந்து மல்டி டைம் ஃப்ரேம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இதை மாற்றி உங்களால் ஆர்டர் பிளாக்ஸை ஃபைன் பண்ணிக்க முடியும். அதன் மூலமாக உங்களுக்கு மற்றவங்க கிட்ட இல்லாத எட்ஜ், அதாவது பெரிய பணம், அதாவது இன்ஸ்டிடியூஷன் மணி வந்து எப்படி எந்த இடத்துல வந்து அதிகமான பணத்தை இறக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதன் மூலமாக ஈஸியான ட்ரேடிங் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வேல்யூவை ஆட் பண்ணியிருக்கு, உங்கள் ட்ரேடிங் டிசிஷன்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஆர்டர் பிளாக்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டடாக. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.